வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. ஆகஸ்ட் 19. தலைப்பு: பழிச்செயல் பதிவு நீக்கம். 1. தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரும் செயல்கள் யாவும் பழிச்செயல்களாகும். 2. மனம், மொழி, செயல் எதுவாயினும் ஒவ்வொன்றுக்கும் உயிரிலும் பதிவுகள் உண்டு. 3. வினைகளின் தன்மைகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏற்ப அவை ஆக்காமியம், பிராரப்தம், சஞ்சிதம் என்னும் 3 வித பழிச்செயல் பதிவுகளாக உறுப்பு புலன்களிலும் மூளையிலும் வித்திலும் பதிவாகின்றன. இவை அனைத்தும் ஆன்மாவின் சூக்கும பதிவுகளாகி பிறவித் தொடராக மனிதனுக்கு துன்பங்களை அளிக்கின்றன. 4. விழிப்பு நிலை பெறவும் மனவலிவு பெறவும் ஏற்ற உளப்பயிற்சி ஏற்று எல்லா பழிச்செயல்களையும் பிராயச்சித்தம், உணர்ந்து திருந்தி அழித்தல், தெய்வநிலை தெளிவால் முறித்தல் என்ற 3 வகையில் போக்கி வினை தூய்மையும் மன தூய்மையும் பெறலாம். 5. எந்த பழிச் செயலானாலும் மீண்டும் அத்தகைய செயல்களை செய்யாதிருக்கும் வழியில் முடிவு கண்ட பின்னர்தான், மனவிழிவு பெற்ற பின்னர்தான் அதை முயற்சியால் பயிற்சியால் முறையாக போக்கி நலம் காணலாம் என்பதை நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும். ஆகவே மனவிரிவு, விளக்கம், விழிப்பு நிலை என்ற நிலைகளும் கூர்ந்து உணர்தல், கிரகித்தல், ஒத்துப்போதல், பெரும் தன்மை, ஆக்கச் செயல்களில் ஈடுபாடு ஆகியவைகளை எந்த அளவுக்கு நாம் வளர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்குத்தான் மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் பெறலாம். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.